பயணங்கள் அழகானவை. இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் சந்திக்கிற ஒரு சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களையும் சில இடங்கள் பெரும் தாக்கத்தையும் கொண்டு வரும். இவர் தான் புகழேந்தி, நாட்டின் தலை சிறந்த சமையல் நிபுணர், நலவென்பா சாம்ராஜ்யத்தோட தோற்றுனர். இவரோட சேர்ந்துதான் நம்ம நலவென்பா உலகத்துக்குள்ள பயணிக்க போறோம். இந்த பயணத்துல நலவென்பாவை சார்ந்த உறவுகள், எதிரிகள், அன்பு, பாசம், போட்டி, இதை எல்லாத்தையும் இவங்களோட சேர்ந்து பார்க்க போறோம், வாழ போறோம். நீரின்றமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. Sir, Where's my guys, phone? I'm sorry. Okay, I'll be back. என்ன எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம்? சாப்பிடாம பையன் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் சொல்லிட்டேன். இப்பதான் குக் பண்றாங்க. இவ்வளவு நேரம் இருங்க, வந்துடுறேன். எத்தனை வாட்டி தான் தண்ணி குடிப்ப? Hi, I know it's quite late, but do you need anything else? Where's my order? Okay. I'll try to make it fast. Okay? ஸ்ரீதர், அபி, இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கஸ்டமர்ஸ்ல 1 hour வெளிய வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு ஆர்டர்ஸ் கூட இந்த கிச்சனை விட்டு வெளிய போகல. It's embarrassing, guys. Don't blame me, please. அவங்க ரெடி பண்ணாதான் என்னால கம்ப்ளீட் பண்ண முடியும். அது அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. இங்க பாருங்க, இந்த புர்லத்துல ஏன் பழி போட்டுட்டு இருக்காதீங்க. ஒரு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம நான் எப்படி வேலையை ஓட்டுறது? ஒரே உடனே நான் 3 தரம் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வந்து மூடிக்கிட்டு. ஸ்ரீதர், மீட் அகத்திட்டு பாத்துக்கிட்டோம். நீங்க ஏன் அதை ஹேண்டில் பண்றீங்க? Just live it. Finish the orders first. இருக்கிற ஆர்டர்ஸ் மொத கிச்சனை விட்டு வெளியாக்குற வழிய பாருங்க. There are 6 tables are waiting for us to be served for 1 hour. God, அபி. அகல்விழி, அகல்விழி, ஃப்ரிட்ஜில் போய் ஊடாங்க எடுத்து வந்து கொஞ்சம் மசாலா போட்டு then you fry. அகா, help. என்னம்மா கம்ப்ளீட்டா ராங்கா பண்ணி வச்சிருக்க? ராங். அடுத்து என்ன ஆர்டர் சொல்லி தரேன். என்ன ஆர்டரா? அது எங்க போன? கஸ்டமர்ஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல கிச்சன்ல பேக் டு பேக் ஆர்டர்ஸ் இருக்கு. இம்பார்ட்டன்ட் கால். இம்பார்ட்டன்ட் கால். அங்க என்ன சிரிப்பு வேண்டி இருக்கு? ஆதி, just stop it. மொத ஆர்டர்ஸ் முடி. Quick guys, quick. எவ்வளவு நேரம் சாப்பிடாம வெயிட் பண்றது? பாவம் பையன் எவ்வளவு நேரம் பசியில இருக்கான் தெரியுமா? Go inside. Hi, I'm really sorry. இன்னும் 5 minutesல வந்துரும். I know it's late, but இப்ப எவ்வளவு நேரம்? 1 hour plus இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? yeah, I know. I'm really sorry. என்ன வரீங்க போறீங்க எனக்கு புரியல. இப்படிதான் நீங்க ரெஸ்டாரன்ட் நடத்துவீங்க. அந்த வெயிட்டர் பத்தி என்ன சொன்ன? நீ எப்படி பேசுறன்னு உனக்கு தெரியாது? நீ என்னத்துக்கு வந்திருக்கங்க? ரெஸ்டாரன்ட் பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கா? சும்மா இருக்கியா நீ? யாரோ பேசிட்டு இருக்க தெரியுமா? பண்ண முடியாத உன்னால. ஒண்ணு தேவல. I'm sorry. தான சாப்பிட வர. Please, I'm really sorry. So Please. I understand. ஏய், இவா. Oh God. Nonsense. இதெல்லாம் வச்சுக்கிட்டு செஃப், அதை சமைச்சிட்டல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் சமைக்க சொல்றீங்க? உங்க வேலை சாஸ் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். முதல்ல அதை போய் செய்ய. நான் தான் சொல்றேன்ல, இட்ஸ் நாட் குக்ட் ப்ராப்பர்லி. என்ன நாட் குக் ப்ராப்பர்லி? புல்ஷிட். இத நான் 4வது தடவை சமைச்சிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் எனக்கு தெரியல, அது தெரியல சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப கேட்கலாம். எப்ப பார்த்தாலும் என்கிட்ட யாருன்னு தெரியல. செஃப், கஸ்டமர் சாப்பாடு நல்லா இல்லன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? சி, உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் தான் சொல்றேன்ல, கஸ்டமரே தான் சொல்றாங்க பாருங்க. I am a head chef. Add some of this into the dish. சொல்லிட்டேன், இது என்னோட ஸ்டேஷன், என்னோட பேன். நீங்க தொடாதீங்க. அது நீங்க அரேஞ்ச் பண்ணி பண்ணது. You didn't count the check properly. உங்க தப்ப எம்எல்ஏ போடாதீங்க சொல்லிட்டேன்.
I am a head chef. Oh. Okay. Okay. Fine. You are head chef, right? Right. என்ன இது போடணும் போட்டுக்கோ போட்டுக்கோ இது போடுவோம் சார் இது போடுவா போடுறோம் போட்டாச்சு வேற இது போட எப்படிடா அவன் ரெஸ்டாரண்ட் விட 4 மடங்கு அதிக ப்ராஃபிட் நம்ம எடுக்கிறோம். கழித்தன Then how? நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா இஸ் த பெஸ்ட் chef in Malaysia நியூஸ் எல்லாம் சொல்லுது. See the news. உக்லேந்தி ஃபர்ஸ்ட் இந்தியன் மிஷலின் ஸ்டார் chef in Malaysia. பாருங்க பாரு. ஏய் அவன் என்னடா செஞ்சு கிழிச்சுக்கிட்டு இருக்கான்? அவர் ஃபோக்கஸ் ப்ராஃபிட்டை விட அவார்டு தான் போல. நம்மளே அதை நோக்கி ஓடணும். இல்லடா இல்ல விளக்கண அவன் ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு நான் ஃப்ரீயாவா கொடுக்கறான். எவ்ரி டே ஹவுஸ் ஃபுல். அது மட்டும் இல்லடா நம்மளோட குறைவான மெனு. டேய் மத்தவங்கள இருந்தா எனக்கு இவ்வளவு கோவம் வராதுடா. ஆனா ஒன்னா வளர்ந்து ஒன்னா கத்துக்கிட்டு இப்ப அவனை மட்டும் இந்த உலக பெஸ்ட் சொல்லும் போதே எனக்கு விடுமூர்த்தி ரகு சொன்ன மாதிரி தான். அவனுக்கு அவார்டு தான் முக்கியம். அப்படியே போட்டோம். இதெல்லாம் ஒரு மேட்ரா? ஆமா டயர் கடை வச்சுக்கிட்டு இருந்தவனை கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட் வைக்க சொன்ன பார். என்ன சொல்லணும் ஒரு செஃப்க்கு ரெகக்னிஷன் அவார்ட் எவ்வளவு முக்கியம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும்டா. ஏய் இங்க வா, டிஷ் கொண்டு வா. பிளேட்டிங் கூட எப்படி வைக்கணும்னு தெரியாது உனக்கு. இப்படி வைக்கணும். எடுத்துட்டு போ. மிஷ்லின்ஸ் தான். இதுக்கு மேல இப்படி ஒண்ணு வாங்கி அவனை என்னால தாண்டி போக முடியுமான்னு தெரியல. ஆனா ஒண்ணு பண்ணலாம். என்னால ஏற முடியாது, அவனை இருக்கலாம்ல. ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கு எல்லாரும். ஆசமா இருக்கு. சீக்கிரம் முடிச்சிடு.
நன்றி ராசா என்னாச்சு? ஓகே, ஸ்டாண்ட் பை ஃபார் மலபார் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் பன்னீர் டிக்கா. தேங்க் யூ. கொடு பாப்போம். ஓகே, சீக்கிரம் கஸ்டமர் வெயிட்டிங் गाइस. பன்னீர் டிக்கா ரெடியா? டேபிள் 14 கேட்டிட்டு இருக்க. தந்தூரி கபாப் மணியாவது. எஸ் செஃப், சீக்கிரம் கஸ்டமர் வெயிட்டிங் गाइस. எங்க நலன் வெளிய வெயிட் பண்றான். நலனா? வாங்க. அவன் எங்க வந்தான்? வாங்க. இத கொஞ்சம் பாத்துக்க. அவனை போய் கூப்பிட்டு வாங்க. நான் நினைச்சேன் நான் வெளியே வரும்போது வச்ச கண்ணு வாங்காமலே ரெஸ்டாரண்ட் பாத்துக்கிட்டு இருப்பேன்னு. நீ பாட்டுக்கு ஹாயா உட்காந்துட்டு ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இல்ல சார், ஆல்ரெடி பாத்துட்டு தானே. திடீர்னு அம்மா கால் பண்ணி வீடு அது இதுன்னு டென்ஷன் சார். சாரி. இங்க பாரு, நீ நிறைய சம்பாதிக்கணும்னு நினைச்சனா, பெரிய ஆளா ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, சிட்டில எவ்வளவோ ரெஸ்டாரண்ட் இருக்கு. எதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் பெரிய செஃப்லாம் ஒன்னும் கிடையாது. கிளம்பு. சார் இல்ல சார், எனக்கு தெரியும் சார். ஏஷியாலேயே நீங்க தான் ஒரே இந்தியன் ஷெஃப். மிச்சலின் ஸ்டார் வச்சிருக்கீங்க. அண்ட் காலேஜ்ல நிறைய படிச்சிருக்கேன் சார் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. இது ரெஸ்டாரண்ட் இல்ல சார், யூனிவர்சிட்டி. இம்ப்ரெஸ் பண்ற? வா நலன். இங்க பாரு நலன், இந்த கிச்சன்ல இருந்து வெளியே வர எல்லா சாப்பாடும் இங்க இருக்கிற டாப் செஃப்னால செய்யப்படுறது. இவங்களெல்லாம் நானே பர்சனலா ட்ரெயின் பண்ணிருக்கேன். That's why I don't take anyone from outside. And if you want to join the team, you have to prove yourself. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. எனக்காக உயிரை கொடுத்து வேலை செய்யறவங்க. சோ இவங்களை பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. அதை விட இவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறது என்னோட கடமை. இன்னைக்கு கிச்சன் சாத்துறதுக்கு அப்புறம் கிளீனிங்லாம் முடிச்சிட்டு இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. I'm giving you a golden opportunity to prepare meal for them. And I hope you won't disappoint me. இது வந்து உன்னோட ஸ்டேஷன். இங்க இருக்கிற எந்த பொருளை வேணாலும் நீ எடுத்து பாவிச்சுக்கலாம். But don't disturb them. Okay? All the best. And God bless. ஓகே, இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னு முடிவு பண்ணிக்கலாப்பா. இந்தா ட்ரை ஃபுட் அங்க இருக்கு. ஃப்ரோசன் ஃபுட் அதுக்குள்ளார பாரு. தி அதர் டோர். Is it nice? Wow.
நைஸ், வெரி நைஸ். எஸ். It's good. Not bad. Looks like a good meal. எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. கிச்சனை சுத்தமா கழுவிட்டு தான் போகணும். வரேன். செஃப், அப்ப என்ன சூஸ் பண்ணிட்டீங்களா? உன்னை சூஸ் பண்ணலனா அவர் ரோடு தாண்டி போய் உன்னை உள்ள கூட்டு வந்திருக்கவே மாட்டாரு. ஓகே, குட் ஜாப். சரி வா. This is not good. சரியில்ல ரகு, சரியில்ல. நீங்க ரெண்டு பேரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவன் இதுக்கு மேல இல்லன்னு இருந்தோம்பா, திரும்ப வந்துட்டான். ரொம்ப நாளுக்கு இருக்க மாட்டான்பா. நலவெம்பான ஒரு ரெஸ்டாரண்ட் ரொம்ப கேவலமா ஒரு வார்த்தையில இருக்கட்டும் இருந்தேன். இனிமே அது கூட இருக்க கூடாது. திரும்ப வரணும்னு ஒரு எண்ணம் கூட இருக்க கூடாது. ஏதாவது பண்ணுங்க. Go. சார், இல்ல சார், நம்ம வேற ஏதாவது. This is a serious matter, man. சாரி ஆபீசர்ஸ், சாரி. நான் நினைக்கிறேன் யாரோ தவறான தகவல் கொடுத்துட்டாங்க. ப்ளீஸ் கிவ் மீ மினிட். ஜஸ்ட் மூர்த்தியோட வேலையா தான் இருக்கும். லெட்ஸ் மீட் ஹிம். Sit down. மூர்த்தி நண்பன் இல்லடா, கூட்டாளி. சொல்லு கூட்டாளி, என்ன விஷயம்? ஏய், உனக்கு என் மேல கடுப்புனா என்கிட்ட மோதணும். என்னை விட பெரிய செஃப் ஆகணும்னா தகுதியை வளர்த்துக்கணும். இவ்வளவு பெரிய கடை, பேரு, புகழ் இருந்தும் ஏன் உன் புத்தி இவ்வளவு சீப்பா போகுது? டேய், ஐம் சாரி. என்ன புகழேந்தி, ஏதோ பிரச்சனையா? எங்க சொல்லணும்னு தெரியாம இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்க? வெரி சிம்பிள் நண்பா. உன் ஆளுங்களை வச்சு இன்டர்நெட்ல என் கடையை பத்தி தப்பா கருத்து போடுறேன். பீக் டைமா பார்த்து என் கடை வாசல்ல டிரைனேஜ் கிளீன் பண்றதுக்கு ஆளை செட்டப் பண்றேன். அப்புறம் நான் என் கடையில வச்சிருக்கிற மெனு மாதிரியே உன் கடையிலும் மெனு இருக்குன்னு விளம்பரம் வேற படுத்துறேன். இத பாரு, இவ்வளவு நாளா நான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்க மாட்டேன். பார்த்து பேசு. கூட்டாளி, நாம ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஆரம்பிச்சோம். ஆனா நீ மட்டும் நம்ம குரு கிட்ட கெஞ்சி
அந்த சீக்கிரம் ரெசிபியை தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரியல. நான் கெட்டவன் ஆயிட்டேன். புரியல, வில்லன் ஆயிட்டேன். டேய், சமையலுங்கிறது கை பக்குவம், கிரியேட்டிவிட்டி. இவ்வளவு நாள் உனக்கு புரியல, இப்ப மட்டும் நான் புரிவா போது. உன்னோட ஏம் என்ன? அந்த அமுத சுரபி காம்படிஷன்ல நான் கலந்துக்கணும், அங்க வச்சு நீ என்ன அவமானப்படுத்தணும், அப்படிதானே? அங்க தெரிஞ்சிடும்ல நீ உண்மையாவே பெஸ்டா இல்ல இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கியான்னு. பார்க்கலாம். உன் அளவுக்கு கீழ்த்தனமா போக கூடாதுன்னு தாண்டா நான் ஒதுங்கி நின்னுகிட்டு இருந்தேன். ஆனா எப்போ என் பிசினஸ்ல நீ கை வச்சியோ, ஓகேடா, நான் கலந்துக்கிறேன் போட்டியில. நீயா நான் பாத்துருவோம்டா. இல்ல கூட்டாளி, அந்த போட்டியில நீ தோத்துட்ட. நம்ம குரு உனக்கு தந்த அந்த சீக்ரெட் ரெசிபி நோட், அந்த ஒரு ரெசிபிய நீ எனக்கு கொடுத்துருவ. நீ கொடுத்துருவ. நீதான் மனஸ்தராச்ச. ஓடா, பாத்திரலாம். நம்ம குருவோட ரெசிபி கேட்டல, நான் என்ன கேட்டேன், நீ என்ன கொடுக்கற? சில விஷயம் புரியறதுக்கு கொஞ்சம் காலமாகும் நண்பா. கூட்டாளி நலன், ஒரு 2 வாரத்துக்கு நீ பாத்துக்க. அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா தான் அடங்குவாரு. அவர் வேலையை அவர் லவ் பண்றாரு, அதான் அப்படி இருக்கு. நீ அவரை விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். சரி, நான் சொல்றதையாவது நீ கேப்பியா? எப்போது மாதிரி தானே, அதான் மணியனும் பாண்டு இருக்காங்களே, பாத்துக்கலாம். என்ன மணியனே, பாத்துக்கலாம். வேணும்னா சாருவையும் வச்சுக்கிய வேலைக்குடா.
எவ்வளோ வேலை இருக்கு. மெட்டீரியல் பர்ச்சேசிங். இல்ல வேணாம், வேலை தேவையெல்லாம் கூட வச்சிருந்தா பிரச்சனை தான். ஏய், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். நீயே பார்த்து தானே எதுவுமே நீ செட்டில் ஆகல. இப்படி வந்து உங்க அப்பா எப்படி நான் பாக்குறது? ஆல்ரெடி 4 வருஷம் ஆச்சு. இதுக்கு மேல நான் வெயிட் பண்ணனா கிளவி ஆகிதான் கல்யாணம் பண்ணணும். ஏய், உங்க அப்பாவோட ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் உனக்கு தெரியும். என் ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் பார்த்து தானே. அப்புறம் எப்படி சம்பாதிக்கிறீங்க தானே? அந்த காசு சேர்த்து வச்சு சும்மா சும்மா பாரிஸ் போய் படிச்சுட்டு வரதுக்கு நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்ல. உனக்கு நல்லா தெரியும் அது என்னோட கரியர் எவ்வளவு முக்கியம்னு. தெரிஞ்சிருந்தோம் அந்த காசு எடுத்து கல்யாணத்துக்கு பாய்க்கணும்னு சொல்றல. நைஸ். சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அங்க காட்டுற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இங்க காட்டலாம்ல. ரிலேஷன்ஷிப் இப்படிதான் போல. இதுக்கு தான் இந்த கர்மாந்தரெல்லாம் வேணான்னு. ஹலோ, அவளு கோவத்தெல்லாம் வச்சுட்டு என் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. போங்க. அம்மா அப்பா அப்படியே இருக்காங்க. எங்க அம்மா வேற, நான் வேற. ஓடி மேகி. வெரி நைஸ். சேவ் பண்ணிடுங்க. அபி செஃப். அபி செஃப், டாப் சிக்கன்ல ப்ரோக்கோலி வைக்கணும் தெரியாதா உங்களுக்கு? சாரி செஃப். என்ன சாரி? அப்படியே வெளியே அனுப்பியிருந்தா எவ்வளவு நேரம் வேலை செய்றீங்க? சொன்னது ஒழுங்கா செய்யுங்க. ஓகே செஃப். அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டார். வேணா இந்த 3 நாளைக்கு மட்டும் புது மெனு ட்ரை பண்ணி. வாய்ப்பே இல்ல. நல்லா புகழுக்கு தெரிஞ்சிச்சு வறுத்துருவான். இப்ப பண்ணலனா எப்பயும் ட்ரை பண்ண முடியாது. என்ன சார் விளையாடுறீங்களா? அவன் டெம்பர் பத்தி உங்களுக்கு தெரியும்ல. அப்படிலாம் இல்லண்ணே. மெனு சக்சஸ் ஆச்சுன்னா அவர் சந்தோஷம் பட போறாரு. என்ன சிப்பா? நல்ல நீ பண்ணு. தெரியல நான் அவர் வர்றதுக்குள்ள அவருக்கு என்ன நடந்ததுன்னு எதுவும் தெரியாது. என்ன மணி, நான் சப்போர்ட் பண்றேன். ஆளை விடுங்கடா சாமி. எனக்கு அதுக்கும் சம்மதமே இல்ல. புகழ், பேசணும்னு சொல்லிட்டு இப்படியே இருந்தா எப்படி? வீட்டுக்கு போலாம? எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். அப்ப நான் பேசுறது யாரும் கேட்க கூடாது ஒரு முடிவோட இருக்கீங்கல்ல? அப்படி இல்ல புகழ். இந்த ரெஸ்டாரண்ட் இவ்வளவு நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது யாருனால? என்னால. புகழேந்தி. இந்த ரெஸ்டாரண்டோட ஆத்தென்டிசிட்டி இவ்வளவு நாள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தனால தான். சார், லெட் மீ எக்ஸ்பிளைன் சார். உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும், அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதுக்காக தான் இதெல்லாம். ஆத்தென்டிசிட்டிலாம் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காது சார். நியூ ஜெனரேஷன் வந்துட்டு இருக்கு. இதை மாத்தலன்னா க்ரோ பண்ண முடியாது. டேய், க்ரோ பண்ணாம தான் இத்தனை வருஷம் நான் இந்த பிசினஸ்ல இருக்கேனா? இங்க பாரு, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எது வேணும் வேணாங்கிறது நான் தான் டிசைட் பண்ணுவேன். புதுமைங்கிற பேர்ல புதுசு புதுசா மெனுவை மாத்திட்டு இருக்கிறதுக்கு இது ஒன்றும் மூர்த்தி கடை இல்ல. பழே, இவனுக்கு தான் அறிவு இல்ல, உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? இல்ல இங்க பாரு, இதோட நிப்பாட்டிடுவோம். மறுபடியும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். இனிமே நான் சொல்றதுதான் இங்க. ஓகே?
சார் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறோம்? எல்லாம் உன்னோட ஈகோ. நான் மட்டும் ஜெயிக்கணுங்கிற அந்த டிசையர் தான் இது வரைக்கும் கொண்டு விட்டுருக்கு. மை டிசையர்? நலன், your ego, sir. You want to accept changes. That's the problem. as a competitionல பாத்தீங்க தானே எவ்வளவு பேர் எத்தனை மெத்தட சமைச்சிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் பழைய மெத்தட்லயே சமைச்சிட்டு இருக்கோம். இதுதான் நான் முன்னேறன்னு சொல்லி இவ்வளவு நாள் ஜெயிச்சது அப்படி அந்த பழைய மெத்தட் தானே. இப்ப மட்டும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிற? இந்த ரெஸ்டாரண்ட் ஜெயிக்கணும்னா இல்ல நீ ஜெயிக்கணும்னா? இப்ப எனக்கு புரியுதுடா, இப்ப எனக்கு புரியுது. இந்த மலேசியா ஃபுல்லா உன்னை பத்தி பேசணும். நம்மள அடிச்சுக்க இன்னொரு செஃப் இல்லன்னு எல்லாரும் உன்னை மட்டும் தான் பேசணுங்கிறது உன்னோட எண்ணம், அப்படிதானே? This is my bloody restaurant. இங்க ஒவ்வொரு பிளேட்ல என்ன சாப்பாடு இருக்கணும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். and it has to be my menu. Understand? சார் அப்பனா உங்க arrogance நீங்கள மட்டும் தான் சார் பிளேட்ல இருப்பீங்க. that's enough நலன். என்ன பொறுத்த வரைக்கும் உங்க வளர்ச்சி என்னைக்கோ நின்றுச்சு. ஏதோ உங்க பேருக்காகவும் பழகின பாவத்துக்காகவும் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. அது ஒண்ணு கொஞ்ச நாள்ல இழுத்து சாத்த வேண்டியதான். யாருகிட்ட பேசிட்டு இருக்க? யார பாத்திரா பேசுற? இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு இடம் கொடுத்த பாரு. என்ன சொல்லணும்டா, என்ன சொல்லணும்? இங்க பாரு, நான் உன்னை தேடி வரல, நீ தான் என்ன தேடிய வாசல்ல வந்து நின்ன. ஞாபகம் இருக்கட்டும். இதே என் பையனா இருந்திருந்தா நான் சொல்றத கேட்டு எல்லாம் ஏன் கட்டுப்பாட்டுல இருந்திருக்கும். உங்ககிட்ட இருந்து நான் அதிகமா எதிர்பார்த்த பத்தியா? எனக்கு வேணும்டா, எனக்கு வேணும். வெளிய மேயறதெல்லாம் உள்ள விட்டான் பாரு, என் பூஜை செருப்பால அடிக்கணும்டா. வாய மூடுங்க எல்லாரும். டேய் வெளிய போடா, வெளிய போ. சுமாரே get out. Hey, out. வெளிய போ. Get out. என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட காப்பாத்த நான் போராடிட்டேன். பட் எதுவுமே சரியா நடக்கல. இருக்கிற காசை வச்சுக்கிட்டு பேங்க் பர்மிஷனோட இன்னும் ஒரு மாசம் ரன் பண்ணிடலாம். பட் அதுக்கப்புறம் we have to hand over this restaurant to the bank. ஏதாச்சும் பண்ணலாம்ல. 2 வாரத்துக்கு முன்னாடி தான பேங்க்காரனை பார்த்தோம். ஏன் திடீர்னு? எல்லாம் உங்க தப்புதான். பிசினஸ் எப்படி ரன் பண்றதுன்னு தெரியாம இப்போ எல்லா படியும் அக்கா மேல இருக்கியாச்சு. ஆமா, அப்படியே உங்களுக்கு மட்டும் தான் பிசினஸ் ரன் பண்ண தெரியுமா என்ன? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க அகத்தியன். ஒண்ணு இல்ல சார். நோ சார், நோ சார். கூல் டவுன் பண்ணுங்க. கம் டவுன், கம் டவுன். நான் அவனை திருப்பி கொண்டு வர போறேன். நலன், எனக்கு வேற யாருக்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியல. நலன் கார்த்திகேயனா? அதுதான் கடைசி ஆப்ஷன் இல்ல சாரு. வேற எதுவும் பண்ண முடியல. வேற என்ன பண்ண சொல்ற அபி? என்னோட டைம், உயிர் இதெல்லாம் போட்டு இந்த ரெஸ்டாரண்ட் நான் பழையபடி கொண்டு வரலான்னு பாக்குறேன். பட் நீங்க யாருமே இதுக்கு பொறுப்பெடுத்துக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி. ச்சே, I'm just done with all of you. இனிமேல் நான் எடுக்கிறது தான் முடிவு. ஆமா, யாரு இது நலன்? காப்பாத்த யாருமே இல்லன்னா அவர் குட்டி வரமுன்னு சொல்றாங்க. அவரு நான் அவ்வளவு பெரிய மஸ்தானா? யாரா இருந்தாலும் இங்க இறங்கி வேலை செய்யறது நாம. நம்ம பெர்மிஷன் இல்லாம அவன் இங்க எதையும் நவுத்த முடியாது. பார்த்து பேசுங்க. He is one of the top chef in Malaysia. இந்த ரெஸ்டாரண்ட் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு.
என்ன பண்ற? என்ன பாக்கதான். ஏன் அப்பாக்கு எதுவுமா? நோ சீரியஸா ஒண்ணும் இல்ல. அவரு நல்லாதான் இருக்காரு. ஓகே. இட்ஸ் சம்திங் எல்ஸ். வரவழியில ராயல் ஹோட்டல் பார்த்தல? யா. நீ போய் அங்க வெயிட் பண்ணு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி. போயிடுவல? சாப்பிட போலாம். நான் அந்த குவைத்தக்காரன் கடையில் வேலை செய்ய நினைச்சிட்டியா? அது சும்மா பேஷனுக்காக தான். ஐம் த ஹெட் செஃப் ஹியர். ஐம் ஸ்டேயிங் ஹியர் டு. அதனால தான் உன்னை இங்க வர சொன்னேன். லைஃப் எப்படி போகுது? நீ எப்படி இருக்க? ஓகே. எனிவே, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நேரம் வரும்போது சொல்றேன். ஆனா இந்த சாஸ் கொஞ்சம் வீக் தான். இந்த ஹோட்டலோட ஹெட் செஃப்லாம் சொல்லல. ஓகே. சோ வாட்ஸ் தி அர்ஜென்ட் இஷ்யூ? சொல்லு. அப்பா முன்ன மாதிரி இல்ல நல்லன். அவருக்கு உடம்பு சரியில்லை. ரெஸ்டாரண்டையும் பாத்துக்கிறது இல்ல. நான் தான் இப்ப மேனேஜர். அங்க எதுவுமே சரியில்லை நலன். உன் பாஷையில சொல்லணும்னா the ship is sinking. என் தம்பிங்க, புது ஹெட் செஃப், க்ரூ, இவங்க யாருனாலையும் நலவெம்பாவை காப்பாத்த முடியல. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, கடன் தொல்லை, செலவு, இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். கஸ்டமரும் பழைய மாதிரி வரதில்ல. இப்போ பழைய நலவெம்பா இல்ல நலன். சரு, ரெஸ்டாரண்ட் இப்படி இருக்குன்னா அதுக்கு நீ மட்டும் காரணம் இல்லைல்ல. உன் தம்பிகள் என்ன சொல்றாங்க? அபிநந்தன், பாண்டுரங்கன் சித்தப்பா. No one can lead நலன். பாண்டுரங்கன் சித்தப்பா ஏதோ பண்ணிருக்காரு. அப்பா அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரை ரெஸ்டாரண்ட் விட்டு போயிட்டாரு. அபிநந்தன், அவனுக்கு ஹெட் செஃபா ஆகிறதுல சுத்தமா இஷ்டமே இல்ல. நானும் எத்தனையோ வாட்டி கேட்டு பார்த்துட்டேன். அப்படியே அவன் வந்துட்டாலும். ஓகே, சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? நலன், நீ வந்து இதெல்லாம் சரிப்படுத்தணும். பி அவர் அட்வைசர். நீ கேட்கலாம் வேற யாராச்சும் ஹையர் பண்ணலாமேன்னு. பட் நான் வேற யாராச்சும் ஹையர் பண்ணேன்னா அவங்க வெறும் காசுக்காக தான் வேலை செய்வாங்க, உயிர் இருக்காது. I had tried all my best options and finally it's you. ஓகே, தெரிஞ்சுதான் பேசுறேன், எனக்கு தெரியல. அளவெம்பாக்கு நான் மறுபடியும் வர்றது வாய்ப்பே இல்லை. நலன், உனக்கு இன்னும் கோபம் போலையா? அப்பா சொன்ன எதுத்தையும் மறக்கலையா? கோவம் இல்ல சார், இது உனக்கே நல்லா தெரியும். அளவெம்பா தான் எனக்கு எல்லாமே. உங்க அப்பா தான் எனக்கு குரு, அப்பா, மென்டோ, எல்லாமே. ஆனா அன்னைக்கு அந்த ஒரு வார்த்தை, ஒரு செகண்ட் எல்லாம் சுக்குநூறா போச்சு, உனக்கே தெரியும். அப்பா இன்னும் இத்தனை நாள் உயிரோட இருப்பாருன்னு தெரியாது. அவரை அணு அணுவா செதுக்க உருவாக்குன 2 விஷயம். ஒண்ணு நலவெம்பா, இன்னொன்னு நீ.
இப்ப இது ரெண்டும் அவரை விட்டு ரொம்ப தூரம் போயிருச்சு. ப்ளீஸ் நலன், அவருக்காக அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அவரு பழைய நிலவெம்பாவ பார்த்துட்டு போயிட்டுமே. ப்ளீஸ். நலன், நான் நினைச்சிட்டு இருந்தேன் ரெஸ்டாரண்ட் ஃபேமிலி எல்லாம் வந்த பிறகு எல்லாம் போதும், லைஃப் செட்டில். பட் யூ brought something else to me in my life. ஒரு சந்தோஷம், ஒரு வெற்றி, ஒரு குருஸ்தானம். இந்த ரெஸ்டாரண்ட்க்கு நான் ஏன் நல்ல வெண்பான்னு பேர் வச்சு உனக்கு தெரியுமா? இது என் குருநாதர் எனக்கு பரிசா கொடுத்தது. அதுலயும் இந்த ஃபர்ஸ்ட் நைஃப் ரொம்ப ஸ்பெஷல். என்னோட ஃபர்ஸ்ட் நைஃப். அண்ட் ஐ வாண்ட் யூ டு ஹேவ் திஸ். இனிமே இது உனக்கு தான். டேய், சே. ஏன் உங்க மெனு கார்டுல இவ்வளவு ஐட்டம் இருக்கு? புதுசா ஹெச்எஃப் மாறும்போது புதுசா மெனு ஆட் பண்ணுவோம். அதுவும் இல்லாம மோர் டிஷஸ் அட்ராக்ட் மோர் கஸ்டமர்ஸ் இல்லையா? That's crap. Anyway, let me order first. Where's your waiter? Okay, get me one plain dosa with chettinad pakora, mixed tandoori platter with Tirunelveli lemon vinegar, and short green rice mutton biryani, cheese naan with chicken tikka, palak paneer, chicken manchurian, and one pasupal tea, and also one mango lassi. உங்க ரெஸ்டாரண்ட் சஜஸ்ட் பண்ணா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃபிஷ் ஹெட் கறி அண்ட் நண்டு ரசம், இது ரெண்டும் இங்க உள்ள பெஸ்ட் செல்லர்ஸ். ஓகே, get me the one also. Make it quick. எப்பவும் இப்படிதானா? ஐ மீன் இவ்வளவு தான் இருப்பாங்களா நம்பர் ஆஃப் பீப்புள்? இன்னைக்கு கொஞ்சம் கூட தான், லீவ் இல்ல. ஓ கூட. சரி, உங்க ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வெரி பேட் நலன்.
என்ன நடக்குது? என்ன பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு? Let me go and check. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னும் ஒண்ணுமே ரெடி ஆகலையா? அபி, ஒரு தோசை குடிமல்ல. ஸ்ரீதர், what's happening? See, control yourself. அவனுக்காக என்னால வேகமாலாம் வேலை செய்ய முடியாது. The food takes time to prepare. வச்சுக்கிட்டு ஏன் கிச்சன் வெளில சத்தமா இருக்கு? இப்போதும் இப்படிதான் இருக்குமா? நான் ஆர்டர் பண்ண சாப்பாடுலாம் எங்க? என்ன வாய் இதோ வந்துட்டு இருக்கு. What is this? Manchurian. சாப்பிட்டு பார்த்திருக்கேன் என்ன? இந்த ப்ரானை பாத்தியா? இந்த ப்ரானை பார்த்தாலே தெரியுது. See? This how you clean the prawn, is it? Huh? This how you've been taught. And இதுக்கு பேர் சாலட்டா? Lettuce. ஏன் இந்த சாஸ் இவ்வளவு ஸ்பைசியா இருக்கு? என்ன காம்பினேஷன் இது? இந்த ப்ரானுக்கு இந்த you see what they've done with this? இப்படிதான் கிளையண்ட் வாங்கி கொடுப்பேன், இப்படிதான் கஸ்டமர் கொடுப்பீங்களா நீங்க? Will you eat this? Will you eat this? Where's my Manchurian? What kind of spice you are using, Charu? இல்ல வெறும் மிளகாத்தூள் வச்சு பண்ணதா இது? Disaster. பார்த்தாலே தெரியுது. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த சாப்பாடு பார்த்தோன்னே நல்லா தெரியுது. பாரு பாரு பாரு, நீ சாப்பிடுவியா? அத நீ சாப்பிடுவியா? Charu, what is this, Charu? பாத்தியா? Charu, இங்க பாரு. யாரு கிச்சனோட ஹெட் ஷெஃப்? இதுதான் இந்த சாப்பாடு இருக்க வேண்டிய இடம். எனிவே, நலன் கார்த்திகேயன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட ஸ்டைல். பிடிச்சிருந்தா வேலை செய்யுங்க,
இல்லன்னா அப்படியே ஓடிருங்க. சும்மா வேலை செய்யற பேர்ல உங்களையும் ஊரையும் ஏமாத்திட்டு இருந்தீங்க. பிச்சு விடுவேன் பிச்சு. The food you are cooking is a reflection of your attitude. நீங்க சமைச்சிருக்க சாப்பாடுலாம் பார்க்கும்போதே தெரியுது. Disaster. இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்க தான் இருக்க போறேன். இங்கே இருந்து இந்த கிச்சனோட எல்லா குறைகளையும் நிவர்த்தி செஞ்சுட்டு தான் போக போறேன். நான் பேசுறது எதுவும் பிரச்சனை இருக்கா? No. Then why you are laughing? Damn it! So, you are the head chef. I guess so. I guess so. I guess so. யார் உங்களுக்கு சமைக்க சொல்லி கொடுத்தது? ஏன்னா கிண்டர்கார்டன் பிள்ளைங்க கூட இன்னும் நல்லா சமைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை விட கேவலமா சமைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பிளேன் தோசை, சாதாரண தோசையை கூட சரியா சமைக்க முடியாம போகுமான்னு I don't know. யார் அது செஞ்சது? Very bad, Adi. It was very bad. And the mixed tandoori platter with chettinad pakora. What was that? Huh? Dry? Pathetic? அது கோழியா இல்ல ஊடான் கருவாடான் கூட தெரியல. Was it frozen? அப்புறம் ஸ்பைசி தந்தூரியில ஹனி ஊத்தலான்னு எந்த மடையும் சொல்லி கொடுத்தது? அப்புறம் அந்த மீன் தலைக்கறி யார் ப்ரிப்பேர் பண்ணது? Bro, it was so polished. So polished. மீன் தனியா எலும்பு தனியா வருது. Was it pre-cooked? ப்ரீ-குக் பண்ணா எவ்வளவு நேரத்துல எடுக்கணும்னு கூடவா தெரியாது? அப்புறம் அந்த சீஸ் நான், மட்டன் பிரியாணி, everything was out and your chicken manchurian. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க சார். குறை சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இப்ப எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? இந்த சாப்பாடுலாம் நல்லா இல்லைன்னு சொன்னனால. ஏன் நல்லா இல்லைன்னு கேட்க தெரியல, ஆனா கோவம் மட்டும் வருது இல்ல? And you, Charu, you are the in charge for the dining. Suppose உனக்கு தெரிஞ்சிருக்கணும் கிச்சன்ல என்ன இருக்கு இல்லன்னு. உங்களோட பெஸ்ட் செல்லர் நன்றி ரசம் சொல்றீங்க, பட் ஆர்டர் பண்ணும்போது நோ ஸ்டாக். வாட்ஸ் ஹேப்பனிங்? டைனிங்ல அவ்வளவு தூசி. Now I know what's the problem. I know what's the problem. வெளியில ப்ராப்ளம் தேடுறதை விட உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும். யா. So, starting from tomorrow, நம்ம இது எல்லாத்தையும் மாத்துறோம். Okay? Okay? Okay, sir. Yeah. Guys, என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னும் ஆர்டர்ஸ்ல ரெடி ஆகல. அங்க சேரிட்டி டேபிள்ல ஒரு காய் குடும்பத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. 10 ஆர்டர்ஸ் மேல இருக்கு. அட்லீஸ்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆவது முதல்ல சர்வ் பண்ணலாம்ல. கஸ்டமர்ஸ் ஆர் வெயிட்டிங். பிரியாணி எவ்வளவு நேரம் ஆகும் உனக்கு? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் உனக்கு? இன்னும் half an hour பிடிக்குமா? செஃப், ஒழுங்கா என்ன வேலை செய்ய விடுங்க. இந்த மாதிரி கத்திக்கிட்டா நான் வேலை செய்ய முடியாது. புரியுதா? சீக்கிரம் வெட்டி, கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. கத்திட்டு இருக்காதே எனக்கும். எவ்வளவு கத்துற நான் பாக்குறேன். வெட்டி சீக்கிரம். திருக்கு பிடிச்சிருக்கா தாளுக்கு? என்ன அடிச்சிட்டு இருக்கா? கொஞ்சம் பொறுமையா பொறுமையா சீக்கிரம் வேலை செய்யுங்கடா. எனக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? செய். என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியாதா அவருக்கு? சுத்த பைத்தியக்காரனா இருப்பான். விடு சார், 2 கை தான் சார் இருக்கு, 10 கையா இருக்கு. பொறுமையா இருங்க. உனக்கு அடுத்து போ, தெரியாதா? கண்ணை எங்க வச்சிருக்க? ஏய், நீ தானே half an hour கேட்ட? சீக்கிரம் செய், சீக்கிரம் வேலையை முடி. நிறைய பேருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது என்னால. இங்க பாருங்க, எனக்கு ஒரு எல்லை இருக்கு. இப்படி எல்லாத்தையும் கத்திட்டு இருந்தா எப்படி இந்த கிச்சனை ரன் பண்ண போறீங்க? You try to calm them down. இல்லன்னா இந்த கிச்சன்ல வேலையே ஓடாது. அப்போ எனக்கு வேலை செய்ய தெரியலன்னு சொல்றீங்களா? You see, you have a serious attitude problem. Okay? இப்படி இருந்தா நிச்சயமா இந்த கிச்சனை லீட் பண்ண முடியாது. You have to listen to me. எனக்கு attitude problem இருக்கு. எனக்கு attitude problem இருக்கா? என்ன வச்சு சொல்றீங்க எனக்கு attitude problem இருக்குன்னு?
சொல்லுங்க. ஓகே, ஐம் சாரி. ஓகே, இப்ப முதல்ல நீங்க ஆர்டர்ஸ் போய் பாருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். எனக்கு யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களால முடிஞ்சா இவங்களை மேய்க்க முடிஞ்சா நீங்க பாத்துங்க, நான் பாக்குறேன். ஸ்ரீதர் வெயிட். ஒரு ஹெட் ஷெஃப் கிச்சனை விட்டு வெளியாக கூடாது. நலன் இப்ப என்ன செய்ய போறோம்? ஹெச்ஏவே வெளியே போயிட்டாரு. Guys, how are we going to handle this situation? Oh God. Nalin, please do something. Okay, calm down. Okay, guys. ஒரு 5 செகண்ட். Okay? Don't worry, customers wait பண்ணிட்டு இருக்காங்க. I'll handle this. Okay? Okay? சரு, முத வா. Stop everyone! Stop! இந்த காய்கறி மீட்ஸ்க்கு யார் பொறுப்பு? சாரு, இதான் நான் சாப்பிட்டேனா? You idiots! இதெல்லாம் சாப்பிட்ட ஆளுங்க செத்து போக வாய்ப்பு இருக்குன்னு தெரியாது உங்களுக்குலாம்? கட்டு போன கீரை மீன் இந்த நேரத்துக்கு தெரியல ஐஸ்பிட்டில. மணி என்ன? நீங்க கூட இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? Stop everything. யாரும் பொறுப்பெடுத்துக்க மாட்டீங்களா? Fine. You and you. இப்பவே வெளியில போய் சொல்லுங்க. கஸ்டமர் போய் சொல்லுங்க. Our restaurant is closed for today. ஜோக் பண்ணாதீங்கண்ணே. அதுல ஒரு சேரிட்டி டேபிள் வேற இருக்கு. எப்படி அவங்க வெளிய போக சொல்றது? ஏய், என்ன பார்த்தா உனக்கு என்ன ஜோக் பண்ற மாதிரி இருக்கா? இந்த மீட்ல அப்படி குக் பண்ணி எவ்வளவு நாளா உள்ள இருக்குன்னு தெரியல. இதையா குக் பண்ணி கஸ்டமர் கொடுக்க பண்ண அறிவில்லை உனக்கு? போங்க, நீங்களே போய் கஷ்டப்பட சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு அறிவு வரும். அபி, நீ சூஸ் ஷெஃப் தானே? Go and handle the charity table. We are closed னு சொல்லு. Go. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எடுங்க எல்லாத்தையும். Clean the kitchen. தெரியுமா? கொஞ்சம் கூட மனசுல ஈரம் இல்ல. உங்களை யாராச்சும் ஒரு ஆளுக்கு சரியா சமைக்க தெரியுதா? சர்வ் பண்ண தெரியல, ரெஸ்டாரண்ட் ஒழுங்கா பாத்துக்க தெரியல. இதெல்லாம் சரியா வர வரைக்கும் ஒரு வாரத்துக்கு ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்றோம்.
எல்லாம் நீங்களே நினைச்சு வெட்கப்பட்டுக்கணும். எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்டா இங்க வந்தோன்னு? நான் இங்க வந்தது பெரிய தவறு. எங்க தப்பு இல்ல, எல்லாம் ஓன் தப்பு. முக்கியமான நேரத்துல இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போனல. நீ போனதுக்கு அப்புறம் இங்க எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அபிநந்தன் வேணாம், நிறுத்து. நீ சும்மா இருக்கா? அப்பா அவருக்கு அடுத்து நீதான் இருந்தாரு. இந்த குடும்பத்துக்கு நீ ஒரு பெரிய தூணா இருந்த. என்னமோ ஏதோ சொல்லிட்டாரு, எழுதி விட்டுட்டு போயிட்டல. ஒரு செகண்ட் இங்க எல்லாத்தையும் நினைச்சு பாத்தியா? வந்துட்ட பேசுறதுக்கு. ஏய், அப்ப என்ன நடந்துச்சு? அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு போயிட்டல. எங்களை பத்தி கவலை உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. உங்களுக்கு உங்க சண்டை தான் முக்கியம். நான் என்ன பண்ணேன், அவங்க என்ன பண்ணாங்க? சாரு சாரு என்ன பண்ணா? எங்களை எதுக்கு விட்டுட்டு போன? என்ன மன்னிச்சிருங்கம்மா. Morning, everyone. Morning, Chef. Morning, everyone. Good morning, Chef. Okay. It's a fresh start. I know. Yesterday was a nightmare. It's okay. நடந்துருச்சு. ஆனா இதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி ஒரு நைட்டை பார்க்க கூடாது. ஓகே? இன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம அப்சைட் டவுனா மாத்த போறோம். வீடு சுத்தம் பண்ணுவீங்களா? அந்த அளவுக்கு இறங்கி சுத்தம் பண்ணணும். ஓகே? எந்த அளவுக்கு பண்ணணும்னா காப்பெட் தூசி விளையாடுற வரைக்கும் நம்ம மாத்த போறோம். Are you ready? Yes, Chef. Okay, let's go. ஐயோ அண்ணே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். Guys, பேசிக்கலாம். ஏன் அப்படி சத்தம் போட்டு இருக்கீங்க? சார், நிறைய பேசியாச்சு. என் காசு செட்டில் பண்ணுங்க, இல்லாட்டி நாளே ஸ்டாக் அனுப்ப மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? அண்ணே, 2 வீக்ஸ் முன்னாடி தானே நான் உங்ககிட்ட சொன்னேன், காசு இருந்தா கொடுக்க மாட்டேனா? இப்படி திருப்பி வந்து பிரச்சனை பண்றீங்களே, உங்களுக்கு நியாயமா இருக்கா? பாருங்க சீஃப், ரெனோவேஷன் ஓடிட்டு இருக்கு. எப்படி இன்னொரு 1-2 monthsல பிசினஸ் ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் உங்க காசு முடியாது சார். ரெனோவேஷன் வச்சு காசு அதை செட்டில் பண்ணுங்க, சரியாயிரும்ல? அப்படியா? உங்களுக்கு கொடுக்க வேண்டியது டோட்டலா 29,000 வெள்ளி தானே? சார், அக்கௌண்ட் நம்பர் இருக்கா? ஓகே, ஃபைன். இன்னும் மேக்ஸிமம் 30 minutesல உங்க எல்லா காசும் வந்து சேர்ந்துரும். And I'm cancelling your contract. அப்படி இல்ல சார். நீங்க தானே சொன்னீங்க காசு கொடுக்கலன்னா பொருள் வந்து சேராதுன்னு. I agree with you. So goodbye. சார், நான் என்ன சொல்ல வரேன் பாருங்க, இப்ப நீங்க கிளம்பணும்னா போலீஸ் கூப்பிட வேண்டியது வரும். ஏய் வாடா. பூர்த்தி பேச்ச கேட்டு வந்ததுக்கு இருக்குது. நலன், உண்மையா தான் சொல்றீங்களா? இவங்களை விட சீப்பா சப்ளை பண்றவங்க நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க. என்ன இவனுக்கு மட்டும் தான் ஹோல் மினிஸ்டருக்கு சப்ளை பண்றாங்களா என்ன? எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் சப்ளை பண்றதுக்கு ஒரு ஹோல்சேலர் இருப்பான். எனக்கும் கொஞ்சம் பேர் தெரியும், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் இருந்துட்டு தான் இருக்கு சார், ஆனா பத்தலன்னு நினைக்கிறேன் தானே? சோ அனி ஹெட் செஃபா சார்ஜ் எடுத்துக்கலாம் இருக்கு. ரியலி? உனக்கு ஓகே தானே? என்ன பெர்மிஷன் இல்லாம என்னால அங்க வர முடியாது. புனி சார் பாக்கிறதுக்கு
ஏற்பாடு பண்ணிச்சாரு. அது பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். உட்காரு. எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? எங்க வேலை செய்ற? நான் நல்லா இருக்கேன் சார். ஹோட்டல்ல ஹெட் ஷெஃபா இருக்கேன். நைஸ். ஏன் சார், ஏன் இப்படி இருக்கீங்க? இவ்வளவு சீக்கிரம் எல்லாம் மாறும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. லைஃப் முன்ன மாதிரி இல்ல. ஏய் கம். சாப்பிடு. சாப்பிடு. உங்களுக்கு தான் எல்லாம் இருக்கு சார். ரெஸ்டாரண்ட், ஃபேமிலி. பேச வைக்கிறேன்னு. அது சாரு சொன்னா நீ என்னோட அனுமதி கேட்டுட்டு இருக்கேன். மறுபடியும் நலவெம்பாக்கு ஹெச்எஃப் வரணும்னு ஆசைப்படுறியா? நலன், நலவென்பா இஸ் யோர்ஸ். உனக்கு அப்புறம் தான் அபிக்குன்னு நான் எப்பவோ முடிவு பண்ணது. அதுக்குள்ள இங்க என்னென்னமோ நடந்து போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க சார். ஐம் ரியலி. ஏன்? எதுக்கு? எல்லாத்துக்கும் குடியிருந்திருக்கணும். அது நம்ம கூட இருக்கிறவங்க நாம எவ்வளவு பேசினாலும் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருப்பாங்கன்னு அவசரப்பட்டு நம்ம என்ன பேசிடுறோம். ஆனா அவங்க நம்மளை விட்டு போகும் போதுதான் நம்ம பேசினது அவங்களுக்கு எவ்வளவு வலி கொடுத்துருக்கோம்னு தோணுது. அது புரியும் போது நம்மளை விட்டு அவங்க ரொம்ப தூரம் போயிருப்பாங்க. ரொம்ப தூரம். சாரி டாடி, சாரி. Okay guys, good morning. First of all, you all know how many dishes we have in our menu? 34, chef. 43, 44. Any more guesses? Any more guesses? 56. உங்களுக்கு மட்டும் எப்பறம் இத்தனை மெனு தோணுது? Okay, that's the thing. Too many items. Okay? நிறைய ஐட்டம், நிறைய குழப்பம், நிறைய ரா மெட்டீரியல்ஸ். இந்த மெனு பார்த்து முடிக்கிறதுக்கே கஸ்டமர்ஸ்க்கு ஒரு 20 மினிட்ஸ் பிடிக்கும். Then meal preparation, another 20 minutes. இதுக்கிடையில் அவங்களுக்கு எங்க ஒரு நல்ல டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது. Am I right? So, we're going to cut everything. இதுக்கப்புறம் நம்ம மெனுல only 12 main courses. Okay?
And that's going to be our new Nala member. எப்படியும் பவைக்கு ஒரு 40K தானே அவர் வரும். ஓ 40K வருமா? அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு வாரத்துல காசு திருப்பி கொடுத்துருவீங்க. அடப்பாவி, வேலை கத்து கொடுத்த இடத்துக்கு சேர நன்றி கடனா இது? பரவாயில்ல சாருமதி, மொத்தமா ஒரு தொழிலதிபரா மாறிட்டீங்கல்ல. பின்ன என்ன பண்ணிட்டு இருக்க? டொமேட்டோ ரைஸ் பண்ணு. இப்படிதான் டொமேட்டோ ரைஸ் பண்ணுவாங்களா? எந்த காலேஜ்ல படிச்ச நீ? டொமேட்டோ ஹாரிசான்டலா டைஸ் பண்ணும், வெர்டிகலா டைஸ் பண்ணிட்டு இருக்க. இது பிளேட்டிங் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஒழுங்கா டைஸ் பண்ணு. நீங்க நல்லா லவ் பண்றீங்களா? அகல், என்ன நடனம் லவ் பண்றியா? கேட்டா ஆமான்னு சொல்லணும், ஒண்ணு இல்லன்னு சொல்லணும். ஏய், என்னடா நீ ஜோக்கர் ஆகிட்ட? இங்க வா. நடனம் லவ் பண்றியா? கேட்டு போறவ புகழேந்தி தான் உங்களுக்கு வேலைக்கு எடுத்தாரு? எஸ் சார். அப்புறம் அவங்க சமையல்ல நீங்க ஃப்ரெஷ் மீட் யூஸ் பண்ண மாட்டீங்க? இந்த மாதிரி ஒரு ஹை அண்ட் ரெஸ்டாரண்ட்ல ஃப்ரெஷ் மீட் யூஸ் பண்றது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியாது? சார், இதை நான் சொல்லி சொல்லி எனக்கு சீன் போச்சு சார். எத்தனை தடவை தான் சொல்றது? ஒவ்வொருத்தரும் கேட்கறப்ப மீன் வேலை கூட சப்ளை இல்லைன்னு சொல்லிடுறாங்க சார். நான் என்ன சார் பண்றது? தரு சார், நீங்க அவங்க போய் கூப்பிடுறீங்க. என்னமோ நான் மாட்டி விட்ட மாதிரி இருக்கும் சார். வேணாம் சார். இப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இருக்குன்னு தெரியும்ல, சொல்யூஷன் தேடுவோம். பாத்தியா பாத்தியா, மாட்டி விடுற பாத்தியா? ஏன் சாரு, இந்த டவுன்ல என்ன ஃப்ரெஷ் மீன் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமா? What do you mean? கம்போ மீன். இந்த மாதிரி ஒரு ஹை அண்ட் கிச்சன்ல ஏன் ஃப்ரெஷ் மீன் பாய்க்காம ஃப்ரோசன் மீன் பாய்க்கிறீங்கன்னு கேக்குறேன். தப்பு தான், பட் பட்ஜெட். எங்களோட பழைய சப்ளையர் நல்ல விலைக்கு தான் வித்துக்கிட்டு இருந்தாரு. சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல, பிரைஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டாரு. ஏன்னு கேட்டா இதுதான் மார்க்கெட் பிரைஸ் சொல்றாரு. சரின்னு நானும் மத்த சப்ளையர்கிட்ட விசாரிச்சு பார்த்தேன். அவங்க எல்லாருமே ஓவர் தி பட்ஜெட். ஐ கான்ட் டு எனிதிங் அபௌட் இட்.
இந்த ஏரியா எல்லா கடையிலும் அவங்க தான் சப்ளை பண்றாங்க. இன்ஃபேக்ட் மூர்த்தி கிச்சன் தான் அவங்களோட பெரிய பயரே. இங்க அவங்க வைக்கிறது தான் பிரைஸே. அதனாலதான் இந்த எல்லா இடத்துலயும் அவங்க தான் பிரைஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தெரியுது தப்பு இங்க நடக்குதுன்னு. ஏய் கலி, எப்படி இருக்க? ஆயிரம் சூரோபா, மீன் கிடைக்கல. சூரோட்டு மேல வாடா. இருங்க வரேன். செஃப், வீட்ல எதுவும் ஃபங்க்ஷனா? மீன் வாங்க வந்திருக்கீங்க? ஏய், உனக்கு மட்டும் இப்பெல்லாம் இந்த மாதிரி தோணுது. கலி, எப்படி இருக்க? வீட்ல நல்லா இருக்காங்களா? ஓகே டீம், இவர்தான் என் ஃப்ரெண்ட் காலி. நான் ஏற்கனவே ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன்ல, அங்க இவர் தான் மீன் சப்ளை பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கும் இவர் தான் ஹுத்தாங் மலிங் தாங்ல இருந்து காலையிலேயே ஃப்ரெஷ்ஷா மீன் சப்ளை பண்ண போறாரு. ஓகே, ஹுத்தாங் மலிங் தாங்க. அப்ப காட்டுல தான் மீன் வாங்க போறோம். ஏய் குவே, ஹுத்தாங் மலிங் தாங் போட்றா. தெரியும் சார், நீங்க மூடுங்க. அப்போ தினமும் இங்க வந்து எடுக்கணுமா? இல்ல, நான் டிரான்ஸ்பர் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அவங்க நேரம் அங்கேயே அனுப்பிடுவாங்க. இல்ல காலி? குட் மார்னிங். Guys, I'll sing a song. கண்ணாலே நீ எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நானும், உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் வேணும், வாய் பேசவே வாய் பிள்ளையே இப்ப நீங்க அப்படி சம்பவம் பண்ணு பாஸ். ஏய் ஏய் பாரு,
சாரி. Okay, girl. Okay. I mean, is it you? Wait. உங்களுக்கு ஒண்ணுமா தெரியல. I will love with you. Okay. Okay? நீங்க என்ன லவ் பண்றீங்களா? பதில் சொல்லுங்க நானே. அதில் என்ன பேசிட்டு இருக்க? சரி விடு. I'm committed. போதுமா? Wait. வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் நீங்க என்ன வேணாம்னு சொல்றது தானே சொல்றீங்க? கேர்ள் உனக்கு புரியல. எனக்கு என்ன வயசு? Okay, fine. இங்க பாரு. I'm in love with someone. That's final. நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். புரியுதா? சரி, இங்க ரொம்ப நேரம் இருக்காத. இந்த நேரத்துல என்ன வரும்னே தெரியாது. கிளம்பு. இருங்க. இதே முன்கூடி யார்கிட்டயும் சொல்லல. மண்டு, நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஊர்லாம போய் சொல்லிட்டு இருக்க முடியும்? ஓகே ஓகே, பட் இதெல்லாம் நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லல. சரியா? ஓகே? யார்கிட்டயும் சொல்லல. சொல்லல. கிளம்பு. யார டீம் இருக்க இடத்துக்கு போ. சாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது சும்மா காத்து வாங்கல. அப்படியே விழுந்து. ஓகே பை. வெயிட் 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 வெயிட். கையில என்ன அடிபட்டு போல? காமி காமி. விடு. ஆமா, இவருக்கு பெரிய அக்கறை. 4 வருஷம் எங்கட போயிருக்க? ஹலோ, அத நம்ம 2 பேரும் பேசி தானே முடிவு எடுத்தோம். நான் என் கரியருக்காக போனேன். நீ உங்க அப்பா கூட இருக்கணும்ல. நான் என்ன பண்றது? அது நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இப்போ 4 வருஷத்துக்கு மேல ஆச்சு. எனக்கு கல்யாணம் ஏதாவது இருந்தா தெரியுமே எதுவும் நடக்காதுன்னு. இங்க பாரு, நான் உனக்கு 4 வாட்டி கால் பண்ணேன். நீ தான் இக்னோர் பண்ண. ஞாபகம் இருக்கா மிஸ் சாருமதி? ஆமா, இக்னோர் பண்ணிட்டு தான் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கோம். இவர் திருப்பி கால் எல்லாம் பண்ண மாட்டாரு. அவ்வளவு திமிரு. இப்ப என்னன்ற சாரு? என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா பண்ணிக்க மாட்டியா? ஹலோ சொல்லு. ஏய் சாரு, கூப்பிட்டு இருக்கல மேய்க்க மாட்டேன். நில்றி. ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு 1 மாசம் ஆச்சு. நம்மளால அவனை எதுவும் பண்ண முடியல. என்ன செய்யறது? பெஸ்ட் செஃப், பெஸ்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட், பாராட்டுகள் கொட்டிக்கிட்டு இருக்கு அவனுக்கு. நம்ம என்ன பண்றது? பேங்க் ரெஸ்ட்ரிக்ஷன், ரா மெட்டீரியல், ஹெச்ஆர் எல்லாத்துலயும் கைய வச்சாச்சு. அவன் மலை மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட் காப்பாத்திக்கிட்டு இருக்கான். ஐ கான்ட் டேக் இட். ஐ கான்ட் டேக் இட். ஏதாச்சும் பண்ணுங்கடா. நலவெம்பாவை காப்பாத்த நலன்னு ஒருத்தன் இனி இருக்கவே கூடாது. சாரு, ஹாப்பியா? ஓகே. ஓகேயா? அடியே. ஆமா, உங்களை கூட்டிட்டு வந்து ரெஸ்டாரண்ட் பாத்துக்க சொன்னதுக்கு என்ன முடியுமோ அது சரியா பண்ணீங்க. என்னன்ற அடுத்தடுத்த விஷயத்தை பத்தி பேசலான்ற, அப்படித்தானே? ஓ, இப்ப நான் என்னத்தை பத்தி பேசுறேன்னு உனக்கு தெரியல. தெரியும், பேசிட்டா போச்சு.
ஆனா அங்க அங்கிள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை வேணுமா நான் போ சொல்லிட்டேன். அம்மா தாய் முத கிளம்புறீங்களா? நாளைக்கு பேசிக்கலாம். யாரா நீங்க? உனக்கு இதுக்கப்புறம் நான் பார்க்கவே கூடாது. திரையோட கிளம்பி போ. இருக்குடா, உங்களை தட்டி கேட்க ஒருத்த வருவான். டேய், உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? ஐயா கூட்டத்தோட வந்திருக்காருல்ல, போலீஸ கூப்பிட்டுமா? போலீஸ் எனக்கு ஹார்ட் அட்டாக் கொடுக்கற அளவுக்கு பிரச்சனை கொடுத்தும் கூட நீ அடங்கல. இப்பதான் கொஞ்சம் ஏறி வரும். அது கூட பொறுக்காம ஒட்டு மொத்தமா அடிச்சு சாவடிச்சிடணும். அதானே உன் எண்ணம்? முட்டாள் மாதிரி பேசாத. பேசிக்கிட்டு இருக்கல்ல பார், எனக்கு என்னோட ரெஸ்டாரண்ட்ல ஒரு பிஸ்டேஜ் இருக்கு. இந்த அளவுக்கு கேவலமா நான் இறங்கவும் மாட்டேன். அது எனக்கு தேவையும் இல்லை. நீதான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. சிசிடிவி வாட் மெம்பர்ஸ் கெத்த மெயின்டைன் பண்றீங்களோ? அன்னைக்கே சாத்திரம் தோணுச்சு சார். பாம்புங்க எவ்வளவு தாழ்வு மனப்பான்மையா நடந்துக்கிறான்னு பாத்தீங்களா? நீயா யார்கிட்டயும் மோத மாட்ட. அந்த அமுத சுரபி காம்படிஷனை கூட உன்னோட இந்த கேவலமான அசோசியேஷன் கீழே கொண்டு வந்துட்ட. அதை வச்சு நீ ஒண்ணும் பண்ண முடியாது. டேய், நான் உன்னை என்ன தாண்டா பண்றது? டேய், வீடியோ ஓகே ஓகே, நைஸ் நைட். ஐம் காலிங் தி போலீஸ். சூப்பர்ல, அண்ணன் நல்லா பண்றாரு. மூர்த்தி, இவ்வளவு நாளா நான் சும்மா தான் இருந்தேன். ஆனா எப்போ நீ நலன் மேல கைய வச்சியோ, உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. சரி, இதை இதோட முடிவு கொண்டு வந்துருவோம். எந்த ஸ்ட்ரீட்ல நீயும் நானும் ஓடி ஆடி வளர்ந்தோமோ அதே ஸ்ட்ரீட்ல அந்த நலவென்பா ரெஸ்டாரண்ட்க்கு முன்னாடி நம்ம 2 பேருக்கு ஒரு போட்டி வச்சுக்கோமா? எந்த காலத்துல இருக்க புகழ்? உனக்கும் எனக்கும் போட்டி, அதுவும் தெருவில். டேய், அதான் பில்டிங் கூட வச்சா ஆளுங்களா வச்சு கை கூட போட்டுக்கிறீங்க. அதனாலதான் சொல்றேன், பொதுவுல வைப்போம். மக்கள் எல்லாம் பார்க்கட்டும். உனக்கு தைரியம் இருந்தா, உண்மையாலே உனக்கு என் மேல பொறாமை இல்லனா, நீ என்ன விட பெரிய ஆளு நீ நினைச்சினா போட்டியில கலந்துக்க. நம்ம 2 பேருமே ஜட்ஜஸ் சூஸ் பண்ணுவோம். ஓல் ஸ்டைல். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துருமா? நீ கூப்பிடுறதுக்காக நான் வரணுமா? முடியாது. ஓடா. நினைச்சண்டா கொட்ட நடிங்க. நினைச்ச நீ இப்படி பேசுவேன்னு. பார், இப்ப நான் உனக்கு விட்டது ஓபன் சவால் லைவ் ஸ்ட்ரீம்ல போய்கிட்டு இருக்கேன். நீ உன் மானத்தை காப்பாத்திக்கணும்னு நினைச்சினா இந்த போட்டியில கலந்துக்க. இவ்வளவு பண்ணியும் நான் உன்னை விட்டு வச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? வர வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு நான் உன்னை பாக்குறேன்டா.
வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்று நலவன் பார் ரெஸ்டாரண்ட் மற்றும் மூர்த்திஸ் கிச்சனுக்கு இடையில நடக்கிற குக்கிங் காம்படிஷனை நம்ம லைவா பாத்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல இப்ப வரப்போறது மூர்த்திஸ் கிச்சன். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? செஃப், அவங்க இன்னும் மாசம் என்ட்ரி கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கும் அதே மாதிரி மாசம் என்ட்ரி கொடுக்குதான், புகை மிஷின்ல போட்டு. போடா நீ மாசம் வாங்கடா. வாவ், மூர்த்தி கிச்சனோட என்ட்ரி பயங்கரமா இருந்துச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போறது நலவன் பார் ரெஸ்டாரண்ட். கிட்ட சவால்ல ஜெயிச்சே தீர்னோட புகையை கலப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதோ ஸ்லோமோ வாக்குடன் நலவன் பார் டீம். பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இங்க இருந்தா தெரியும், இந்த இடமே அதிர்ந்துகிட்டு இருக்கு. ஓகே, ரெண்டு பேருமே இப்ப அவங்களோட இடத்துல ரெடியா இருக்காங்க. இப்ப நாம காம்படிஷனுக்குள்ள போக போறோம். போலாமா? இந்த காம்படிஷன்ல மொத்தம் 3 ரவுண்ட் இருக்கு. இந்த 3 ரவுண்டுல எந்த டீம் அதிகமா ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் கப் அடிச்சு இந்த காம்படிஷனோட வின்னர் ஆக போறாங்க. இப்ப நாம லெவல் 1 குள்ள போக போறோம். இந்த லெவல் 1ல 2 டீம் சிக்கன் சமைக்க போறாங்க. இந்த 2 டீம்ல யாரு பெஸ்டா சமைச்சு நிறைய பாயிண்ட் வாங்குறாங்களோ அவங்க தான் இந்த லெவல் 1ஓட வின்னர். Winner Murthy's Kitchen. Happy to say that level 1 winner Murthy's Kitchen. இப்ப 2 பேருமே லெவல் 2 குள்ள போக போறாங்க. இந்த லெவல் 2ல அவங்க ரெஸ்டாரன்ட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த ஃபிஷ் தான் சமைக்க போறாங்க. இத யாரு பெஸ்டா சமைச்சு நிறைய பாயிண்ட் வாங்க போறாங்கன்னு ஒன்னா சேர்ந்து பார்த்துடலாமா?
சும்மா அவனுக்கு வேலையா தான் இருக்கும். அஞ்சு நிமிஷத்துல மீன் எப்படி ரெடி பண்றது? சரி, இதுல போட்டு செய்யலாம் சார். இதை வெட்டுறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். தெரியும், ஆனா ஒருத்தனால முடியும். அல்லாமா பரவாயில்லையே. சீஃப் யாரும் மீன் வெட்ட ஆளா இருக்காரு போல. யாரா இருக்கும்? நீயா அதிகார? நீயா பைத்தியம்? நீயா? நீதான்டா. நானா? ராண்டா என் சிங்க குட்டி. தள்ளுங்கடா. இப்ப நான் என்ன மேஜிக் ஷோவா பண்ண போறேன்? சீஃபு உங்களுக்காக. மீன் சொன்னீங்க, முதல்ல வெயிட்டுக்கு இருக்கு. ஐயோக்கு பயிர்களா எப்படி வந்து மாட்டி விட்டுருக்காங்க பாரு. டீம் நலவென்பா. கைஸ், லெவல் 1ல மூர்த்திஸ் கிச்சன் ஜெயிச்சாங்க. லெவல் 2ல நலவென்பா ரெஸ்டாரண்ட் ஜெயிச்சாங்க. இப்ப நாம லெவல் 3க்குள்ள போக போறோம். இதுல யார் ஜெயிக்க போறாங்கன்னு நமக்கு ஒண்ணும் தெரியல. லெவல் 3ல 2 டீமுமே நண்டு ரசத்தை சமைக்க போறாங்க. பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த 2 டீமோட கடையில இருக்கிற சிக்னேச்சர் ஃபுட்டே நண்டு ரசம் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய வந்துரும் இதுல யாரு பெஸ்டான நண்டு ரசத்தை வச்சிருக்காங்கன்னு. ஒன்னா சேர்ந்து பாத்துடலாமா? நான் உன்னை ஜெயிக்கிறாங்கன்னா நம்ம குரு நமக்கு கத்துக் கொடுத்த அந்த ரெசிபியோட அர்த்தத்தை நீ எனக்கு சொல்ற புகழேந்தி. இப்ப புரியுதா? இந்த ரெசிபில எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இங்க சமைக்கிறவங்க கை பக்குவத்தை விட
மனசார வயிறார சாப்பிடுறாங்கல்ல அவங்க திருப்தி அடைகிறதுல இருக்கு. இது நீ எனக்கு கொடுத்த ரெசிபி. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நீ தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்னை ஏன் எதிரியா பாக்குறேன்னு எனக்கு இப்போ புரியல. ஒருத்தி, நான் இன்னும் அதே புகழாதான் இருக்கேன். நீ Overall winner is Team Nalabinba. நீ ஏன் சாப்பிட வரல? என்னை விட்டுட்டு போனனால என் கூட சாப்பிட யாரும் இல்ல. உன் கூட சாப்பிடுறதுக்கு ஆள் இல்ல. எனக்கு யாரும் இல்ல யாரும் இல்லன்னு யாரு தெரியுமா சொல்லுவா? மத்தவங்க கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்கறவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. அங்க பத்தி அங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு அவங்கள நீ கண்டுக்கவே இல்லை. பாரு, எப்பவுமே ஒரு காலத்துல எனக்கு யாரும் இல்ல. ஆனா எப்ப நான் எதிர்பார்க்கிற அன்பை நான் மத்தவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சனோ அப்போ என் குடும்பம் பெருசாச்சு, உறவுகள் பெருசாச்சு, நட்பு பெருசாச்சு. அதனாலதான் சொல்றேன், நீ மத்தவங்க கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்கறத விட நீ மத்தவங்களுக்கு அன்பை கொடுத்து பழகு, நிறைய கிடைக்கும். அன்பை கொடுத்தாதான் அன்பு கிடைக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், அன்பை கொடுத்தாதான் அன்பு கிடைக்கும். சரி, அங்க போய் அவங்க கூட உட்காந்து சாப்பிடலாமா?